ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக் அண்ட் ரிபை. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீரோ பேஷன் ப்ரோவில் சென்டர் ஸ்டாண்ட் ஃபிட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஸ்ப்ரிங்கை வந்து எப்படி வந்து அது லாக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, பழைய ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. புது ஸ்டாண்டு போடுறதுக்கு லாக்கு, 2 ஸ்ப்ரிங்கு, ஒரு ஸ்ப்ரிங்கு, தென் ஒரு லாக்கு கொடுத்துருவாங்க. சென்டர் ஷாஃப்ட் வந்து இப்போ கையில் வச்சுக்க சென்டர் ஷாஃப்ட் இதெல்லாமே கொடுத்துருவாங்க புது ஸ்டாண்டுக்கு. ஓகேங்களா? சென்டர் ஷாஃப்ட் போடும்போது நம்ம செமிசாலிட் லூப்ரிகேஷன் வந்து அப்ளை பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டாண்டு மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கரோட் ஆகாது, எந்த டஸ்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? இப்போ பிரேக் ராடை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து டிஸ்மேண்டல் பண்ணிட்டேன். இப்போ அசம்பிளி வீடியோ மட்டும்தான் போடுறேன். சென்டர் ஸ்டாண்டு எதனால் மாத்திரம் அப்படின்னா, சென்டர் ஸ்டாண்ட் ஃபுல்லாக கட்டுங்க, 2 பக்கம் விரிஞ்சிட்டே போயிடுச்சு. ஆனால் புது ஸ்டாண்டு இப்போ வந்து போடுற கையில் கட்டு பாருங்கள், இது புது ஸ்டாண்டு. ஓகேங்களா? பழைய ஸ்டாண்டு ஃபுல்லாக கட்டு. இது அப்ளை பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது எப்படின்னா, நமக்கு காலில் லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி உட்கார பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரணும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு வச்சுட்டு இதை லாக் பண்ணுங்கள். மாற்றி மாட்டிடுறாங்க, அப்புறம் நீங்கள் ஸ்டாண்டு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மாற்றி மாட்ட முடியாது. ஓகேங்களா? தப்பாக வரும் ராடு. ஓகேங்களா? இப்போ சென்டர் ஷாஃப்ட்டை எடுத்து நான் கரெக்டாக அந்த ஹோல் மேட்ச் பண்ணி ஷாஃப்ட்டை வச்சுக்கிறேன். ஷாஃப்ட்டை வந்து அப்படியே புஷ் பண்ணி தள்ளிக்கணும். ஓகேங்களா? ஹோல்டைய மேட்ச் இருக்கும். மேட்சாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷாஃப்ட்டை வந்து சுற்றியால் தட்டணும். மேட்ச் இல்லாமல் சுற்றியால் தட்டினீங்கன்னா ஷாஃப்ட் பெண்ட் ஆயிரும். இல்லைன்னா நமக்கு இன்ஜின் பாடியே சேஸே வந்து கிராக்காக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ஹோல் மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சுற்றியால் தட்டுங்க. ஓகேங்களா? நான் கையில் தான் லைட்டாக அப்ளை பண்ண, செமி சாலிட் போட்டங்காட்டி ஈஸியாக வந்து மூமெண்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து வாஷர் எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு லாக் மட்டும்தான் போடணும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷர் வச்சு லாக் போடுவாங்க, ஆனால் இதுக்கு வாஷர் கிடையாது. ஜஸ்ட் லாக் மட்டும் போட்டு நீங்கள் லாக்கை வந்து 2 பக்கம் வளைச்சி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு லாக் வந்து சீக்கிரம் கழடாது. ஓகேங்களா? கலண்டு போகாது. கட்டிங் பிளேயர் வச்சு லைட்டாக வந்து ஏன்னா அந்த ஹோல்டாய் வந்து மேட்ச் இருக்கணும். மேட்சாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் லாக் ஒக்க வரும். ஓகேங்களா? நான் போட்டு வளைச்சிருக்க மாதிரி, இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்க மாதிரி 2 பக்கம் வளைச்சி விடணும். ஸ்ப்ரிங்கு போடுற மெத்தட் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க, ஸ்ப்ரிங்கை வந்து இங்கே லாக் பண்ணிக்கணும். கீழே ஃபஸ்ட்டு லாக் பண்ணிங்க, மேலே லாக் பண்ணக்கூடாது, கீழே தான் லாக் பண்ணணும். கீழே லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்டை வெளியே எடுத்து விட்டுக்கணும். ஸ்டாண்டை எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு திருப்பலி இருக்கும் பாருங்கள். ஸ்டாண்டு வந்து சென்டர் ஸ்டாண்டில் இருக்கக்கூடாது, ஸ்டாண்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரிங்கை வந்து லோட் பண்ணி இழுத்து போட முடியும். இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கும்போது நம்ம கண்டிப்பாக போட முடியும். இந்த திருப்பலி வச்சு தான் இந்த லாக்கே போட்டேங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்ப்ரிங்கை வந்து இந்த திருப்பலி லாக் பண்ணிட்டு இப்படி வச்சு லைட்டாக வச்சு இழுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாங்க. 2 செகண்ட் தான் ஆகும். ஆக்சுவலாக நான் போடும்போது கேமரா வந்து கீழே வச்சுட்டு தான் போட்டேன். அதனால் கேமரா வந்து எடுக்க முடியல. இருந்தால் இன்னொருத்தர் வந்து அண்ணன் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக நாங்களே இருந்தங்காட்டி பண்ண முடியல. இருந்தாலும் மெத்தட் எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுதான் மெத்தடு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்டாண்டை எடுத்து விட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரிங் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.